கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அதில் வந்து 5 கெட்டவன் 5 நல்லவன். ஸோ இந்த கெட்டவங்கெல்லாம் இந்த நல்லவங்களை அழிக்க வர்றப்ப இந்த உலகமே அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு நேச்சர். அந்த பாசிட்டிவ்க்கு வந்து நம்ம என்ன பேர் வேணால் வைக்கலாம், என்ன உருவம் வேணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஒரு கற்பனை. வந்து எந்த ஒரு கெட்டதுமே பண்ணாமல் ஒரு நல்லவனாக இருக்கீங்க, யாருக்குமே ஒரு கெடுதல் நினைக்காம இருக்கீங்கன்னா உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குன்னா, சில பேர் நம்மளை அட்டாக் பண்ணுறப்ப சில அதிசயங்களை நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த அதிசயம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஸோ அதுதான் கடவுள். அதுக்கு ஒரு நேம். இது எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்புங்க. அதாவது அதுதான் பாசிட்டிவ். அது இல்லை, அது கிடையாது, அதுவே ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து உங்களை வந்து காப்பாற்றும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எல்லாமே பண்ணும். நீங்கள் இந்த யூனிவர்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கடவுள் இருக்கார், விஷ்ணு இருக்கார், சிவன் இருக்கார், பிரம்மா இருக்கார்.